வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கிற சமயத்துல அண்ணாமலை அவர்கள் போட்டியிடணும், டெல்லி தலைமை அவரை நிர்பந்திக்குது. அண்ணாமலை பொறுத்தவரை என்னுடைய புரிதல் மாநிலம் முழுக்க அவர் 236 தொகுதியை மேனேஜ் பண்ண காலம் உண்டு. 6 சீட்டு நீங்கள் மட்டும் பார்த்துக்க தேர்தலுக்கு அப்படின்னா அவரால் அதை ஏற்றுக்க முடியாது. நயனா நாகேந்திரன் தான் சொல்லியிருப்பாரு. காரணம் அவர் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பமின்மை சொன்னார்னா தெர் இஸ் எ ரீசன். பாஜக தமிழ்நாட்டில் நல்ல வளர்ச்சி பெற்று அதில் மாற்று கருத்தே கிடையாது. தனித்து நின்று 2 கழகங்களோட சார்பும் இல்லாமல் மக்களவை தேர்தலில் பாஜக மட்டும் 11%, கூட்டணி கட்சியில் சேர்த்தா 18%. தனித்து நின்று என்னால் கணிசமான இடங்களை சதவீத வாக்குறுதிகள் பெற முடியும் காமிச்சிட்டார். தனித்து நின்று அவர் பாஜகவை நல்லா வளர்த்துட்டார், தலைவராகிறது. இதுக்கு எங்கே நம்ம சர்டிஃபிகேட் கேட்கணும்னா டிஎம்கே கிட்டேருந்து. உங்களுக்கான பொறுப்புகள் இன்னும் வழங்கப்படலை. அப்போ கட்சி தலைமை கொடுக்குற வேலையை பார்க்கறது தானே ஒரு நல்ல கட்சி தொண்டருக்கு அழகு. தமிழ்நாட்டை சேர்ந்த பல தலைவர்கள் அண்ணாமலையை ஹியூமிலியேட் பண்ணணும் என்கிற எண்ணத்தில் செயல்பட்டிருக்காங்க. அண்ணாமலையை கட்சி தொண்டர்கள் தந்த வரவேற்புக்கு நேர் எதிராக கட்சி தலைவர்கள் இருந்திருக்காங்க. இந்த தலைவர்கள் கட்சியின் தலைமை பொறுப்பிலும் முக்கிய பொறுப்பில் இருந்தபோது கட்சியை வளர்க்கவில்லை. கட்சியை வளர்த்தது அண்ணாமலை தான். இதில் நான் மாற்றுக்க கருத்து கிடையாது. அப்போ தேர்தலில் இது எதிரொலிக்கும் நிச்சயமா சார். மோடியோ அமித்ஷாவோ இதுவரையில் பங்கேற்ற சென்னையோ தமிழகத்தில் பங்கேற்ற கூட்டங்களில் அண்ணாமலை அப்படின்னு பேர் சொன்னால் எவ்வளவு நேரம் கைத்தட்டல் இருக்கு, மற்றவங்க பேர் சொன்னால் எவ்வளோ நேரம். ஒரு செல்வாக்கு இருக்கு சார் கட்சிக்குள்ள. அவங்க கட்சி இளைஞர்கள் கிட்ட தொண்டர்கள் கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு. அதை நயனா நாகேந்திரன் புரிஞ்சுக்கலங்கிறத கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் மாநில தலைவராக இருக்காரு, அவர் முன்னாள் மாநில தலைவர், அந்த ரேஸ் கூட இருக்கலாம். அதை என்னால் புரிஞ்சு. டெல்லி தலைமை ஏன் புரிஞ்சுக்கல? 70 இடங்களில் பாஜக வாங்க போகிறாங்க, 50 இடம் வாங்க போகிறாங்க, 30 இடம், இந்த மாதிரி நிறைய பேச்சு இருந்தது. ஆனால் 27க்குள்ளே எடப்பாடி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாருன்னா 2 பாயிண்ட் அதில் இருக்குது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரா, இல்லை பாஜகவே பெருசாக ஆர்வம் காட்டலையா இந்த எலெக்ஷனில், அமித்ஷாவே பெருசாக ஆர்வம் காட்டலையா? நானும் சொன்ன ஆர்வம் காட்டலை, அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிற ஆர்வம் காட்டலையே தவிர கூடுதல் இடங்களை எதிர்பார்த்தாங்க. தன்னுடைய இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கூட்டணி கட்சிகள் என்னமோ பண்ணிட்டு போங்க, அது நீங்களாச்சும் உங்கள் தொகுதியாச்சுன்ற மாதிரி எடப்பாடி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை சொன்னாங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதமன். சார், பாஜக கூட்டணிக்கான சீட்டுகள் ஒதுக்கப்பட்டாச்சு. வேட்பாளர்களை தேர்வு செய்கிற பணி இன்னும் சில தொகுதிகளில் வேட்பாளரே நயனா நாகேந்திரன் நான் சாத்தூரில் போட்டிடுறேங்கன்னு அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. மயிலாப்பூரில் தமிழிசை போட்டி போட போகிறாங்கன்ற மாதிரியான தகவல் வருது. வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட சொல்லி டெல்லி தலைமை அவரை நிர்பந்திக்குது. ஆனால் அவர் எனக்கு விருப்பம் இல்லை, நம்மளை காலி பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரியான தொகுதிகளை எடப்பாடி கொடுத்துட்டாரு, இதில் எப்படி நான் போட்டியிட முடியும்னு அதிருப்தியை வெளிப்படுத்தினாருன்னு சில தகவல்கள் வருது. உண்மையிலேயே அப்படிதான் நடந்துட்டு இருக்கா? அண்ணாமலை போட்டியிட போறாரா? அதாவது அண்ணாமலை நிச்சயம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு மேலிடம் வலியுறுத்தினா போட்டியிடுவார்னு அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் சொன்ன காரணங்கள் வேறு. எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அதை ஓரளவு சரி கட்டிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இருந்தான ஈகோ கிளாஷ் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் 2 தரப்புலையும் நல்லா தெரியுது. டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் இடையிலான உரசல் இருந்தது, அதுவும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஸோ அதனால தான் கம்ஃபர்டபுளாக கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போய் டிடிவி அவருடைய ஆட்கள்லாம் நிறுத்தி வைக்கிறார். அவருக்கு முன்னாள் அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர் அந்த செந்தமிழன் சைதாப்பேட்டில் போன முறை நின்ற இடத்துல கொடுத்துருக்கார். ஸோ அவர் என்ன சொன்னார், அப்போ டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னா, என்னை நம்பி வந்தவங்களுக்கு சீட் வாங்கி தரணும், வாங்கி கொடுத்துட்டார். ஜெயிக்கணும் அது வேறு, அது அடுத்த ஸ்டெப் ரைட்டு. பட் இருந்தாலும் ஜெயித்தாலும் ஒரு கணிசமாக ஜெயிச்சா கூட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற பெருமை கிடைக்கும். அண்ணாமலை பொறுத்தவரையில் ஒரு மாநிலத்துக்கு என்னுடைய புரிதல், மாநிலம் முழுக்க அவர் 236 தொகுதியை மேனேஜ் பண்ண காலம் உண்டு ஒரு காலத்தில். அப்போ கட்சியில் இருந்த சில யாருன்னு தெரியாது, அவங்க 6 சீட்டு நீங்கள் மட்டும் பார்த்துக்க தேர்தலுக்கு அப்படின்னா அவரால் அதை ஏற்றுக்க முடியாது. நயனா நாகேந்திரன் தான் சொல்லியிருப்பாரு. நயனா நாகேந்திரன் சொன்னார்னு வச்சுங்களேன். இதே நீங்கள் இன்னொரு காரணம் சொல்லுங்கள், பொன்னாருக்கு கொடுக்கலையா 5-6 சீட்டு, அதுக்கு ஒரு காரணம் சொன்னார், தந்தை உடல் நலமில்லை என்று. நாம் அந்த சர்ச்சைக்கு போக விரும்பலை. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய 234 தொகுதியிலையும் ட்ராவல் பண்ணார். என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரை நடத்தி ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணார். காரணம் அவர் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பமின்மை சொன்னார்னா
தெர் இஸ் எ ரீசன், ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, கடந்த காலத்து அண்ணாமலை பாஜக தலைவரான பிறகு பாஜக தமிழ்நாட்டில் நல்ல வளர்ச்சி பெற்றது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. தனித்து நின்று 2 கழகங்களோட சார்பும் இல்லாமல் மக்களவைத் தேர்தலில் பாஜக மட்டும் 11%, கூட்டணி கட்சியில் சேர்த்தா 18%. நீங்கள் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் 3 லட்சம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைத்த வாய்ப்பு பாஜகவோட உழைப்பும் தான். அதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை. ஸோ தனித்து நின்று என்னால் கணிசமான இடங்களை சதவீத வாக்குறுதிகள் பெற முடியும் காமிச்சிட்டார். தனித்து நின்று அவர் பாஜகவை நல்லா வளர்த்துட்டார் தலைவராக இருந்து. இதுக்கு எங்கே நம்ம சர்டிஃபிகேட் கேட்கணும்னா, டிஎம்கே கிட்டேருந்து துரைமுருகன் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் பாஜக பிசாஸ் மாதிரி வளர்ந்துருச்சுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போது டிஎம்கேவே கொஞ்சம் கவலைப்படுகிற பயப்படுகிற அளவுக்கு கட்சியை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். இந்துத்துவ கார்டை அவர் யூஸ் பண்ணுறது ரொம்ப அடக்கி வச்சார். இந்துத்துவாவை விடவும் தமிழ்நாட்டை என்ன பிரச்சனையோ அதை முன்னிறுத்தி போதைப்பொருள் நடமாட்டம், கள்ளச்சாராய பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாத்தையும் முதல்ல எடுத்தவர் அவர் தான். இன்னும் சொல்ல போனால் அப்போ எடப்பாடி அந்த அளவுக்கு இல்லை. அதிமுக பல பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கலை, முழுக்க முழுக்க எடுத்து அரசியல் செய்து நிரூபித்து காமிச்சவர் அண்ணாமலை. இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு ஒரு 6 தொகுதி மட்டும் பாருங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு யாருக்கும். நீங்கள் பதவியில் இல்லை, மாநில தலைவர் இல்லை, இப்போ ஒரு மாநில தலைவர்னு ஒருத்தரை போட்டாச்சு, இப்போ உங்களுக்கான பொறுப்புகள் இன்னும் வழங்கப்படலை. அப்போது கட்சி தலைமை கொடுக்குற வேலையை பார்க்கறது தானே ஒரு நல்ல கட்சி தொண்டருக்கு அழகு. நான் இன்னமும் ஒரு செயல்படுற தலைவர் இல்லை, ஆனால் நான் தான் செயல் தலைவர் மாதிரி தன்னை தானே நினச்சிக்கிட்டு நடந்துக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? தப்பு இல்லையா? அவர் தன்னை தானே நினச்சிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் கட்சி தலைமை பதவியிலேருந்து ஸ்டெப் டவுன் ஆன உடனே அமித்ஷா என்ன சொன்னார், அவருக்கு நேஷனல் லெவலில் இடம் தரப்படும். இன்னும் கொடுக்கலையே. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் தேர்தலில் நம்ம கண்டுக்காமல் இருக்கலாம். அவரை கட்சியை விட்டு வெளியில் பாரு. அப்போ அவரை இலிட்ரேட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் ஒரு தொகுதி, ஒரு 6 தொகுதி மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னால் அவர் எப்போ, நான் 234 தொகுதிக்கு தலைமையேற்ற நான் நடத்தினேன், என்ன 6 தொகுதியில் பார்க்க சொன்னால் அப்போது என்ன திட்டம் உங்களுக்குன்றது சந்தேகம் அவர் நிச்சயமாக. அதாவது அண்ணாமலையை ஹியூமிலியேட் பண்ணணும்ன்ட்டு பாஜகவில் பல தரப்பினர் விரும்பியிருக்கு. மேலிடம் சொல்லலை, தமிழ்நாட்டை சேர்ந்த பல தலைவர்கள் அண்ணாமலையை ஹியூமிலியேட் பண்ணணும் என்கிற எண்ணத்தில் செயல்பட்டுருக்காங்க. அது இந்நாள் தலைவர் உண்டா நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என்கிட்ட பதில் கிடையாது. இந்நாள் நயினார் அப்படின்னு. ஆனால் ஒரு சில ஊடக செய்திகள் அவரை பற்றி அவருக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தபோது அது அவர் விரும்பிய, அவர் ஸ்ட்ராங்கான கவுண்டபாளையம் போன்ற 2-3 தொகுதி கொங்குமாவட்டம் கவுண்டபாளையம் தான் அவருக்காக ரிசர்வ் சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து அங்கே அவங்க பாஜகவுக்கு தரல. அதை பற்றியெல்லாம் பேசும்போது முன்னாள் தலைவர் இப்போ ஏதோ அமைச்சராக இருப்பதோ சொல்கிறாங்க, தெரியல யாரும் தெரியாது எனக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த மத்தியில் இருக்கிற அமைச்சர்கள் பெரிய யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. அவங்க வந்து பரவாயில்ல விடுங்க அப்படின்னு அலட்சியமாக சொன்னதாகவும், இவருக்கு முக்கியம் தர வேண்டாம் என்பது போல் பேசியதாகவும் சொல்லிட்டு ஊடகத்தில் வந்துச்சு. எனக்கு தெரியாது, ஊடகத்தில் வந்தது நான் பத்திரிகைகளில் வந்ததை நான் சொல்கிறேன். இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கும்போது அவர் கட்சியில் அவ்வளோ அக்கறை காட்டலை, தீவிரம் காத்திருக்கிறார். கரெக்டு சார். ஆனால் எங்களுடைய முக்கியமான முகமாக இருக்கார் இவர். ஒரு நின்னார்னா ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அப்போ நயினார் நாகேந்திரன் தானே புஷ் பண்ணி அதை வாங்கியிருக்கணும். இல்லைங்க, ஏற்கனவே கோயம்புத்தூரில் அவர் நின்று 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு 24 தேர்தலில். அவர் நின்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், நம்ம கூட்டணிக்கு பலமாக இருக்கும். ப்ளஸ் அந்த பகுதியில் அந்த சமுதாய மக்கள் செல்வாக்க பெற்றவராகவும் இருக்கார், இளைஞராக இருக்காருங்கும் போது அப்போ நயினார் நாகேந்திரன் தானே அதை புஷ் பண்ணியிருக்கணும். அப்போ அவருக்கு என்ன அப்போ ஐடியா? அவருக்கு என்ன ஐடியா இருக்குன்னு தெரியல. ஆனால் பல பேருக்கு அண்ணாமலை மேலே ஒரு திருப்தியான கம்ஃபர்டபுளாக இல்லை. அவர்கள் சொல்லி கூட நயினார் கேட்டுக்கலாம். சரி அப்படியா, சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களா, அப்படியே இருக்கலாம்னு தான் நான் சொல்கிறேன், இருக்குன்னு நான் சொல்லலை. அல்லது நயினாருக்கே கூட மறுபடியும் அவர் வந்துட்டார்னா நமக்கு தலைமை பதவி போயிடுமே என்கிற ஆதங்கம் இருக்கலாம், தெரியல. நீங்கள் எப்படி பார்த்தாலுமே அண்ணாமலைக்கு மக்கள் தந்த அளவுக்கு, கட்சி தொண்டர்கள் தந்த வரவேற்புக்கு நேர் எதிராக கட்சி தலைவர்கள் இருந்திருக்காங்க. என்ன தலைவர்கள் நான் வெளிப்படையாக பேரை சொல்லலை. இந்த தலைவர்கள் கட்சியின் தலைமை பொறுப்பிலும் முக்கிய பொறுப்பில் இருந்தபோது கட்சியை வளர்க்கவில்லை. கட்சியை வளர்த்தது அண்ணாமலை தான். இதில் நான் மாற்றுக்க கருத்து கிடையாது. நான் பேரை சொல்ல விரும்பல. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு நல்ல 4 பேருக்கு தெரியற மாதிரி ஆக்கிருந்து
தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி இருக்குதே தெரியாதனாலே தெரிய வச்சது இலகணேசன். நான் ரெண்டாவது வேறு யாரும் சொல்லலை. அதே மாதிரி ஒரு மக்களோடு நெருக்கமாக ஆக்கி ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் பெற்று ஆட்சியாளர்களே யோசிக்க வைக்கிற அளவுக்கு வளர்த்தது அண்ணாமலை. இந்த 2 பேர் தலைவர்களை தவிர மற்றவர்கள் யாரும் பெருசாக கட்சிக்கு வளர்த்த மாதிரி தெரியல. அதனால தான் இப்போ நான் இன்னொன்று ஒரு பார்வை நினைக்கிறேன். அண்ணாமலை ஒருவேளை சரி இந்த தேர்தலில் சொன்னால் செய்வோம், கூப்பிடுங்க சார் நாளைக்கு பேசுங்க அப்படின்னா மேடையில் பேசி போவோம். அப்போவும் ஹானஸ்ட்டாக பேசுவார். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ரைட்டாக அது பேசி முடிச்சுடுவார். அந்த அளவுக்கு. அதை தவிர அவருக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் கேப்டனை ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் விளையாட சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா சரி அதுவரையில் இருக்கிறவங்கள விளையாட்டு போவார். ப்ராக்டிஸ் அல்ல, ப்ராக்டிஸ் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு இது இல்லை. அப்போது தேர்தலில் இது எதிரொலிக்கும் இது இந்த மாதிரி பண்ணி நிச்சயமாக சார். மோடியோ அமித்ஷாவோ இதுவரையில் பங்கேற்ற சென்னையோ தமிழகத்தில் பங்கேற்ற கூட்டங்களில் அண்ணாமலை அப்படின்னு பேர் சொன்னால் எவ்வளவு நேரம் கைத்தட்டல் இருக்குது, மற்றவங்க பேர் சொன்னால் எவ்வளோ ஒரு செல்வாக்கு இருக்குது சார். கட்சிக்குள்ளே அவங்க கட்சி இளைஞர்கள்கிட்ட தொண்டர்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது. அதை நயனா நாகேந்திரன் புரிஞ்சுக்கலங்கிறது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் மாநில தலைவராக இருக்காரு, அவர் முன்னாள் மாநில தலைவர், அந்த ரேஸ் கூட இருக்கலாம். அது என்னால் டெல்லி தலைமை ஏன் புரிஞ்சுக்கல, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் என்ன நினைக்கிறேன், அமித்ஷா சொன்னால் சிங்காநல்லூரை இபிஎஸ் கொடுக்காம விட்டுருவாரா என்ன சார்? டெல்லி தலைமை தமிழ்நாட்டு மேலேயே பெருசாக அக்கறை வச்சிருக்கு. அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி வரணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இப்போ சார் நாளைக்கு எப்படி இல்லை இந்த தேர்தலில் தான் கேட்குறேன். அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லைன்றீங்களா? இல்லை, அதிமுக கூட்டணியில் இருக்கோம். நம்ம வர்ற ஒரு 5-6 சீட்டு வந்தால் ரைட்டு, 10 சீட்டு வந்தால் 10 சீட்டு வருமானு தெரியாது. ஏன்னா நிற்கிறது 27 இடங்கள். அதில் 30% வச்சுட்டா கூட 9 தான். சரி அப்படியே இருக்கட்டும், 9 சீட்டு இருந்தால் ரைட் கம்ஃபர்டபுளாக போன முறை பெற்றதோட கொஞ்சம் கூடுதலாக பெற்றோம் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுப்பாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு இப்போது குறியா இல்லை, 2029 மக்களவை தேர்தல் ஒன்று. அப்போ தமிழ்நாட்டில் நமக்கு யார் வேணும்? ஒருவேளை நான் இதையும் நான் போட்டு உடைக்கிறேன், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு. திமுக மறுபடியும் வெற்றி பெற்று திமுக இனிமேல் மத்திய அரசு கட்சிக்கணும், நமக்கு காரியம் ஆகணும், துட்டு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், நிதி கிடைக்கணுன்றதுக்காக சமரசமான ஒரு போக்கோடு அதிகமாக உரசாமல் இருந்தால் பாஜக திமுக கூட்டணி உருவாகாது என்ன உத்தரவாதம்? ஏன் அதே கொள்கை நேரடியாக விமர்சிக்கும் போது எப்படி அந்த கொள்கை பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில தானே திமுக இவ்வளவு பெரிய வெற்றிகளை அது வந்து பூச்சாண்டி கட்டாங்க. ஏன் திமுக நான் சந்தேகிக்கிறேன்னா, நீட்டை எதிர்ப்பாங்க, நீட்டை எதிர்ப்பது அதைக்கு தடை செய்வதற்கான எந்த முயற்சியும் இழங்கலை, ட்ராமா பண்ணாங்க நிறையா. இந்தியை எதிர்பார்ப்பாங்க, இந்தி திணிப்புலாம் பேசுவாங்க மேடையில். ஆனால் இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் மற்ற இதில் எல்லாம் இருப்பாங்க. அது அதே மாதிரி எஸ்ஐஆர் வந்தோடனே தீவிரமாக இங்கேருந்து பீகார் வர போனார் பிரதர் ராகுலோட இணைஞ்சு போடுது. ஆனால் எஸ்ஐஆர் பண்ணி தமிழ்நாட்டில் தொடங்கிய போது முழுக்க ஒத்துழைத்து கரெக்ட். நீதிமன்ற உத்தரவு மீற முடியாது, நீதிமன்றம் எஸ்ஐஆர் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு போராடி பார்த்தாங்க. மேற்குவங்க முதலமைச்சரே போய் நீதிமன்றத்தில் போராடியும் எஸ்ஐஆர் பண்ணி தான் ஆகணும்னு உச்சநீதிமன்ற உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் பணிகள் நடக்கும்போது ஒரு மாநில கட்சி என்ன செய்ய முடியும்? அவங்க தன் கட்சியை காப்பாற்றிக்கணும், தன்னோட ஓட்டை செக்யூர் பண்ணிக்கணும் தானே நினைப்பாங்க. அப்போ நீங்கள் அங்கே பேங்க் எடுத்தானே ஆகணும். அதுக்காக நம்ம பாஜகவோட அடுக்கமாக போகிறாங்கன்னு சொல்லிட முடியுமா? தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக நாளைக்கு பாஜகவிடம் வந்து எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அந்த மாதிரி அச்சுறுத்தல் திமுக என்ன வரப்போது? ஒரு வலிமையான தலைமை இருக்காங்க, வலிமையான 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க. இப்போ இல்லை, இப்போ அவங்களுக்கு சந்தேகமாக வந்துச்சு. காங்கிரஸ் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு விட்டு போயிடும் அப்படின்னு முடிவில் தான் இருந்தாங்க. ஏன் கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணலைன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போது காங்கிரஸ் கட்சி மேலே சந்தேக கண்டாங்க. புதுவையில் அப்படி தானே, திருப்தி கிடையாது. இனிமேல் எந்த நேரத்திலும் பிச்சுப்பாங்க. தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் நம்மளை விட்டு போயிடும். காங்கிரஸ் நம்மளை திமுக தலைவர்கள்ட்டே அந்த எண்ணம் இருக்கு, திமுக தலைவர்கள்கிட்டே அந்த கண்டிப்பாக இருக்கு. அதனால தான் களப்பணியில் எந்த அளவுக்கு வேலை செய்வாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சென்ட்ரலில் காங்கிரஸ் நம்பி பயன் இல்லை. அவங்க எதிர்க்க நேஷனல் லெவலில் பலவீனமாக இருக்காங்க. எல்லா மாநிலத்திலும் மாநில கட்சிகளை கைவிட்டு போச்சு, கைவிட்டுச்சு அந்த கட்சி. ஆம் ஆத்மி எங்களோட காங்கிரஸ் இல்லைன்னாங்க. திரிணாமுல் நாங்கள் காங்கிரஸ் எதை நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் எத்தனை இடங்கள்லேயே நாங்கள் போட்டிவிடுவோம் திரிணாமுல் சொல்லுது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் அப்படி பெருசாக ஈடுபடல, தெலுங்கு தேசம் தொட்டதில்லை, மாநில கட்சிகள் சொல்கிறாங்க. ஸோ தேஜஸ்வி அவரே எப்படி அவமானப்படுத்துகிறார் காங்கிரஸ்ன்னு தெரியும். தமிழ்நாட்டிலே அதை காப்பாற்றுவாங்கல்ல, இல்லை தமிழ்நாட்டிலையும்
தமிழ்நாட்டை தேவையில்லாமல் காங்கிரஸ் உரசி விட்டது. சார் அந்த சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஒரு உரசல் இருக்கு, மாநில கட்சிகள் மதிக்கலன்னா காங்கிரஸ் தானே இறங்கி வரணும். திமுகவும் அதான் அப்ப ரெண்டு போவாங்க, காங்கிரஸ் இறங்கி வரணும். தேர் இஸ் எ ரீல் லாஜிக் ஃபார் திமுக. என்னன்னா இவ்வளோ பேர் உன்னை கைவிட்டான், நான் உன்னோட இருந்த என்னையே நீ மதிக்காம தாவே பக்கம் போறேன்னு சொன்னா நான் எப்படி நாளைக்கு உன்னோட சந்தேகத்தோட நம்பி உங்களோட எப்படி அரசியல் பயணம்? முதல்வருக்கு அந்த கோபம் இருக்கு. அது தேர்தலில் வெளிப்படும், ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ மாற்று யார் நமக்கு? என்னதான் இருந்தாலும் ஒரு 3 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபி தான் இருக்கும். அவங்க தான் நாளுக்கு நாள் அடுத்த தேர்தலையும் காங்கிரஸ் வருவதுக்கான அறிகுறி இல்லை. ஸோ பெட்டர், நமக்கு சாதகமாக சார். இந்தியாவில் ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்த திமுக பலன் கிடைக்கல. ஆனால் ஜனதா தளம் இவர் விபி சிங் ஆட்சி வந்தபோது அமைச்சர் பதவியே கிடைச்சிது. பிறகு வாஜ்பாய் கூட்டணி கட்சியிலேருந்து அமைச்சர் பதவி. அதுக்கப்புறம் நமக்கு மத்தியில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய இடங்களை கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு கொடுத்தது யூபிஏ 10 வருஷம். ஆனால் இனிமேல் காங்கிரஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு ஒரு மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கட்சியாக இருந்தால் அது நிலை பெற்றது இல்லை. ஜனதா கட்சியோ விபி சிங் ஆட்சியோ ஐக்கிய குஜராலோ தேவகடோ நிலைக்கவில்லை. ஆனால் 5 வருஷம் ஃபுல்லாக பூர்த்திப்பட்டது பிஜேபி நேஷனல் பார்ட்டி. ஸோ நாளைக்கு பிஜேபி பவர்ஃபுல்லாக டெல்லியில் இருக்கிறவர் அவங்களோட இணங்கி போகலாம். இது யதார்த்தமான அரசியல். ஓகே, நான் வந்து கொள்கை கூட்டணி அந்த இதான், அதனால தான் சொல்கிறேன் கொள்கை கூட்டணி என்பது மிகப்பெரிய ஹம்பக்கு. அப்படி இருந்தால் ஏன் சார் இங்கே ஒரு கொள்கை புதுச்சேரியில் அது ஒரு கொள்கை, அது நம்ம 2029 தேர்தல் காலகட்டத்தில் ஓகே. இப்போ இந்த தேர்தல் பார்க்கும்போது நம்மளே இப்போ நிறைய இடங்களில் பார்த்தோம். 70 இடங்களில் பாஜக வாங்க போகிறாங்க, 50 இடம் வாங்க போகிறாங்க, 30 இடம், இந்த மாதிரி நிறைய பேச்சு இருக்கு. ஆனால் 27க்குள்ளே எடப்பாடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாருன்னா 2 பாயிண்ட் அதில் இருக்குது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரா, இல்லை பாஜகவே பெருசாக ஆர்வம் காட்டலையா இந்த எலெக்ஷனில்? அமித்ஷாவே பெருசாக ஆர்வம் காட்டலையா? அமித்ஷா ஆர்வம் காட்டலைன்னு சொன்னால் பாஜகவை சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோதான். ஓகே. ஆனால் எடப்பாடியும் அதில் நீங்கள் யார் என்ன வேணும். இதுக்கு ஏன் எடப்பாடியோட ஆளுமை நம்ம சொல்கிறோம்னா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வானதி என்ன சொன்னாங்க, விபி துரைசாமி என்ன சொன்னார், ஹியர் ஆஃப்டர் ஃபைட் வில் பி பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபினார். அப்போ தான் திமுகலேருந்து இங்கே வந்து சேர்ந்த உடனே விபி துரைசாமி சொன்னார், நாங்கள் 60 சீட்டு கேட்போம்னு எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. யாருன்ட்டு இல்லை, குறிப்பாக இல்லை. அதுமாதிரி நாங்கள் யாரை கை காட்டுறோமோ அவங்க தான் முதலமைச்சர்னே சொன்னாங்க பிஜேபி. எதுக்கும் எடப்பாடி பதில் சொல்லலை. அப்புறம் அமித்ஷா இங்கே வந்தார், சென்னையில் ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் வந்து சசிகலாமா சேர்த்துக்கா, டிடிவி தினகரன் சேர்த்துக்கா. அப்போ பன்னீர்செல்வம் இவரோட இருந்தாங்க. இப்படி தான் கேட்டவங்க சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வெளியில் வந்தோடனே இதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு கிளியர். அவரே பேசுறதில்ல, செயலில் காமிச்சிட்றாரு. அப்புறம் 60 சீட்டு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாங்க இல்லையா பிஜேபி. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்கப்பட்டார். அதுதான் சார். அந்த இன்னொன்று 60 சீட்டு கேட்டதுக்கு 25 கொடுத்தாங்க. 25 தான் போன மாதிரி 2001. ஸோ அதில் வந்து நீ எவ்வளோ கேட்டாலும் கேளு, அதை தான் இப்போ காமிச்சிருக்கார். ஓகே. அந்த இவங்க பாஜக எவ்வளோ நிச்சயம் பாஜக 60 எதிர்பார்த்திருக்கும் தான் என்னுடைய நினைப்பு. நீங்கள் ஆர்வம் காட்டலைங்க தான் நானும் சொன்னேன். ஆர்வம் காட்டலை, அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிற ஆர்வம் காட்டலையே தவிர கூடுதல் இடங்களை எதிர்பார்த்து. பட் ஆனால் இங்கே என்ன வைக்கிற விமர்சனம் என்னன்னா, இவர் கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் முன்னாள் இப்போ சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ற தொகுதிகள், திமுக வலிமையாக இருக்கிற தொகுதிகள், அதிமுக இது வரைக்கும் ஒரு 20-25 ஆண்டு காலம் வெற்றி பெறாத தொகுதிகளாக பார்த்து தள்ளி விட்டுட்டாங்க. அதிமுகவை, அதாவது தன்னுடைய இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கூட்டணி கட்சிகள் என்னமோ பண்ணிட்டு போங்க, அது நீங்களாச்சு உங்கள் தொகுதியாச்சுன்ற மாதிரி எடப்பாடி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை சொல்கிறாங்களே, அது சரி, அது ஒரு பார்வை இருக்கட்டும். தனித்து தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொன்னார். யார் சொன்னது? எடப்பாடி. அப்போ தனித்து ஆட்சி அமைப்பதற்கு 117 இடங்கள் கிடைச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும் தனித்து. அப்போ எந்த அளவுக்கு எவ்வளோ இடங்களில் போட்டியிடணுமோ அதற்காக தங்களை தயார்படுத்திக்கிட்டோம். நாங்கள் போட்டியிடுவோம். இப்போ நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்னு டிடிவி தினகரன் சொன்னாரா? நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்னு ஐநார் சொன்னாரா? நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்னு ஜிகே வியாசன் சொன்னாரா? இல்லை வேற யாரு? நீங்கள் அப்படி சப்போஸ் இப்போ அதிமுக அதில் 175 நிற்கிறாங்க, அஃபிஷியலாக 175 கிட்ட நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 117 சீட்டு கிடைச்சா போதும். 50 சீட்டு அவங்களுக்கு பஃபர் இருக்குது. ஆனால் 117 சீட்டு வெற்றி பெறதுக்கு கூட்டணி கட்சிகளோட வாக்கு வேணும், கூட்டணி கட்சிகளோட செல்வாக்கு வேணும், கூட்டணி கட்சிகளோட இணக்கம் வேணும், இப்படிலாம் நிறைய இருக்கு. கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறணும். அதுதான் எல்லாரையும் வெற்றி பெற வச்சுதான் அந்த ஆட்சி அமைக்கிறது. அதுதானே ஒரு தலைவருக்கான அழகு. தன்னை மட்டும் பாதுகாத்துக்கிறது எப்படி ஒரு தலைவர் கூட? இல்லை, இன்னொரு தன்னை மட்டும் பாதுகாக்கல, தன்னையும் பாதுகாத்து மற்றவனையும் கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை, இன்னொரு பார்வை இருக்குது, நீங்கள் கவனிக்கணும்.
அமைச்சர்கள் களத்தில் இருக்கிற தொகுதிகளில் நான் வேணாம்யா, என் தம்பி இருக்கான், என் கூட்டணி கட்சி இருக்கான், அவனே உங்களுக்கு காலி பண்ணோம். அது ஒரு வீரனுக்கு அடையாளம் சார். எல்லா காலத்துக்கும் நான் வரமாட்டேன், எங்கள் அசிஸ்டண்ட் இருக்கார், போய் பேசு, அவர்கிட்ட தோற்று போயிடுவேன் நீ என்று காட்டுவதற்காக. ஏன்னா அந்த கட்சிகளுக்கும் அதிமுக தொண்டர்கள் வேலை செய்வார்கள், இரட்டை இலை தொண்டர்கள் வேலை செய்வார்கள், எடப்பாடியின் தொண்டர்கள் வேலை செய்வார்கள். அந்த கட்சியினர் வெற்றியும் என்றால் அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த பெருமை அதிமுக கிடைக்கும் என்பது 2011 எதிர்கட்சியாவே வராதப்ப கூட ஒரு 23 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்கல்ல, அதுல அது திமுகவுடைய கோரான ஏரியாக்கள் இல்லை, அங்க நிறைய இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க சார். அப்ப அங்கதானே நமக்கு சந்தேகம் வருது. திமுக அவ்வளவு தோல்வி அடைஞ்சப்ப கூட வெற்றி பெற்ற சில தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்னா, அப்போ திமுக ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதியில் நம்மளால போட்டி போட முடியாது, இவங்களை தள்ளி விட்டுருவோம், நமக்கு கம்ஃபர்டான இடங்களை மட்டும் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு தென் மாவட்டங்களில் ஒரு 16 இடத்துல போட்டி போடுறாங்க, கன்னியாகுமரியில் ஒரே ஒரு இடத்துல போட்டி போடுறாங்க, புதுக்கோட்டையில் 3 தொகுதி போட்டி போடுறாங்க. இப்படிலாம் தள்ளி விட்டுட்டு வட மாவட்டம் பாமக அதிமுக காம்பினேஷன், கொங்கு மண்டலம் பாமக பாஜக அதிமுக காம்பினேஷன், இப்படி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டாரோ? சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிற தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சர் வேட்பாளருமான எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்வாரா? இல்லை, கண்டிப்பா செய்வாரு. அவ்வளவுதான். அது எப்படி உங்களையும் நான் பாத்துக்கிறேங்க, வெளியில போற பரவாயில்ல, நீ வெளியில நான் இருக்கேன். இப்போ நம்ம 2024 2021 தேர்தலில் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் பார்த்து திமுக கடினமான தொகுதிகள் எல்லாம் உதயசூரியன் நின்னாங்க, இலகுவான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2024 தேர்தலில் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதும் சிபிஎம் சிட்டிங் எம்பி இந்த முறை அவர் வேணாம், நீங்க திண்டுக்கல்ல போய் நில்லுங்கன்னு நாங்க நின்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக கோயம்புத்தூர்ல களம் இறங்குது. ஸோ அப்போ இதுதானே ஒரு நல்ல தலைவருக்கான அடையாளம். இப்போ இதுதான் நீங்க நல்ல தலைவர் சர்டிஃபிகேட் கொடுக்குற மு க ஸ்டாலின் பத்தி நான் சொல்ல வரேன். சென்ற முறை இவங்களும் கணிசமான இடங்களை போட்டிட்டு கணிசமான இடங்களை வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். அதில் வெற்றி வாய்ப்பு இழந்த பல தொகுதிகளில் அனைத்து இந்திய அதிமுக வெற்றி பெற்றது. ஒரு 2 மொடக்குறிச்சியில் வந்து பிஜேபி ஜெயிச்சது, சுப்பலட்சுமி தோற்று போனாங்க, அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் தவிர. அப்படி என்றால் கூட்டணி கட்சிகள் கொடுத்த சீட்டில் ஜெயிக்கலை நீங்கள், அதனால் உங்கள் சீட்டு குறைஞ்சி போச்சு, அவ்வளோதான் சார் தரும் அப்படின்னு சொன்னது யார்? எந்த கூட்டணி தலைவர்? இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கட்சி ஏன் சொல்றாரு? அதாவது ஸ்ட்ரைக் ரேட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தரோம். கடந்த முறை 6 வாங்கி 2 தான் வெற்றி பெற்றீங்க, இந்த முறை 5 வாங்கி 4 வின் பண்ணுங்க. ஏன்னா புதிய கட்சிகளை உள்ள கொண்டு வந்திருக்கேன், புதிய கட்சிகளுக்கு உங்க வின்னபிலிட்டியை நான் அதிகப்படுத்துறேன். அதுவும் ஒரு தலைவருடைய இல்ல, அது இல்ல நோக்கம். ஏன் அப்ப எதுக்கு இவங்க முறை அப்படியா சரின்னு கை கட்டி வாங்கினேன்? இவங்களுக்கு எல்லாருக்கும் மனத்தாங்களோடு தான் இருக்காங்க அத்தனை கட்சிகளும். சார் அவங்க அப்படிதான் சார் இருப்பாங்க. கூட்டணிக்கு தலைமை தாங்கற திமுக எப்படி பாக்குதுன்றது இருக்குல்ல. ஸ்ட்ரைக் ரேட் விக்டரின்னு சொன்னீங்கன்னா தேமுதிக 2011 தவிர எத்தனை இடங்களில் அதுக்கு பிறகான தேர்தலில் எவ்வளவு இடங்களில் வெற்றி பெற்றார்கள்? அவரோட வாக்கு சதவீதம் என்ன? 1% சீட்டு கொடுத்தாரு. ஏன் அதுக்கும் அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, தேமுதிக வட மாவட்டங்களில் ஒரு கணிசமான செல்வாக்கு வச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா அதிமுக பாமக அலைன்ஸ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான அலைன்ஸ் அந்த பெல்ட் இல்லை. அதிமுக பாமக சேரும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி அதிமுக கிடைச்சிருக்கு. 32% 45% வரைக்கும் அந்த கூட்டணி போகும்போது இங்க திமுக அந்த இடத்துல 1%, 2%, 3% தேமுதிகவால நமக்கு ஒரு எட்ஜ் வரும்போது அந்த பார்டர் கோட் கிட்ட போய் தோக்குறாங்கல்ல, தேமுதிக தான் அதை ஒன்று புஷ் பண்ணிவிட்டாங்கன்னா பார்டர் கோட்டை தாண்டிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கோட குறிப்பா வட மாவட்டங்கள்ல அவங்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்குல தான் எடுத்துட்டு வராங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்குல்ல. நம்ம அதை வெறும் தேமுதிக பெர்சன்டேஜ் நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா அவங்க பாசிட்டிவான கட்சி, அவங்கள நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் நிக்க வச்சு போட்டி போட வைக்கலாம். அவங்க அப்ரோச் அப்படிதான் இருக்கும்ல சார். தேமுதிக அங்கீகாரம் இழந்த கட்சி. ஆமா, அதுலலாம் மாற்று கருத்தே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் இல்லாத கட்சி, இங்க அங்கீகாரம் பெற்ற கட்சி. எஸ், அவங்களுக்கு மனத்தாங்கல் நேற்று வரையில் புலம்பி. எல்லாருக்கும் மனத்தாங்கல் இருக்கு சார், யாருக்கும் மனத்தாங்கல் இல்லாம இல்ல, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ஒரு தலைமையில இருந்து இப்படி யோசிச்சு உங்களுக்கு நாங்க ஸ்ட்ரைக் ரேட் அதிகப்படுத்தி தரோம், சீட்டுகளை வின்னபிலிட்டி அதிகப்படுத்தி தரோம், அதுக்கு இவங்க எல்லாம் கொண்டு வரோம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு பார்வை வைக்கிறேன். போன வாட்டி 10 கொடுத்தேன், நீங்க 2 தான் 3 தான் ஜெயிச்சிங்க. இந்த வாட்டி 3 கொடுத்தா 3லையும் தோத்துட்டீங்கன்னு நாளைக்கு சொல்லி அவமானப்படுத்துறதுக்கும் வழி. அந்த 3 வெற்றி பெற வைக்கிறதுக்கான உத்தி தானே எடுக்கிறாங்க. இருக்கலாம், இது தேர்தல் எல்லாமே இந்த கணக்குகள் எல்லாமே மே 4ஆம் தேதி பார்க்கலாம். எஸ், கிள்ளியூர் உட்பட சவுத்து குமரி மாவட்டத்தில் இருக்க 4 தொகுதிகளும் தமாக ஜெயித்தான். தமாக வந்து யுவராஜ் வந்து ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, சாரி ஒட்டஞ்சத்திரம் வில்லியர் சேகர், அப்புறம் மற்ற 3 பேர் கன்னியாகுமரி அதில் ஜெயித்தான்.
அமமுக கணிசமான இடங்கள் அமமுகவுக்கு சில அவங்களுடைய தேவர் பெல்ட் கொடுத்துருக்காங்க பல இடங்களில் மன்னார்குடி உட்பட சொல்கிறாங்க. ஸோ அது கம்ஃபர்டபுள். பாமகவுக்கு கம்ஃபர்டபுள் இடங்கள், பாமகவுக்கு புலம்பல்ல அவங்க கம்ஃபர்டபுளான இடங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம? ஏன்னா இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் தான். அதனால தான் இந்த ஹைப்போதெட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு நான் வரல. இதெல்லாம் தேர்தல் முடிவு தான் தெரியும். ஏன் ஹைப்போதெட்டிக்கல் பாயிண்ட்டு சுட்டி காட்ட வேண்டியதுன்னா, இதை சுட்டி காட்டு தான் 10 தோல்வி பழனிசாமின்னு புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி பல தோல்விகள் கட்டவர். நாம் அது விஷயம் இல்லை, நம்ம அதெல்லாம் கொச்சப்படுத்த வருவல. எது வெற்றிங்கிறத பார்ப்போம். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தேர்தலில், எப்படி ஆட்சியாளர் பண்ணுகிற குளறுபடிகள், ஆளுங்கட்சி செய்கிற குளறுபடிகள், இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி அதை களமாடுவார். அதை களமாடுகிற பழக்கம் வந்து சார் என்னைக்கு தேர்தல் தொகுதி எல்லாம் முடிவு பண்ணுறாரு அன்றைக்கி இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். பிரச்சாரத்தை முதலில் ஆரம்பிச்சது அனைத்து இந்த அதிமுக வேட்பாளர். அந்த அம்மா இன்னும் வேட்பாளர் மனு கூட போடலை. ஆனால் வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு யார்? தமிழிசை. ஸோ அது முதல் பிரச்சார கூட்டத்தில் கூட்டணி கட்சிக்காக பேசியிருக்காரு. அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்காக அவர் முன்னாடி போயிட்டாரு, அதனால பர்செப்ஷனா முன்னாடி போறாரு. நான் அது மட்டும் சொல்லல, கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து அதற்காகவும் சேர்த்து பிரச்சாரம் செய்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஸோ அப்போ அது மக்கள் மத்தியில் இங்கே பாருப்பா இவங்க பிரச்சாரத்துக்கே போயிட்டாங்க, இங்கே இன்னும் இழுபறியா இருக்கேங்கிற ஒரு பர்செப்ஷன். இது வந்து எதிர்கட்சிக்கான மெசேஜ். அந்த அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான மெசேஜ் என்னன்னா, முதல் பிரச்சாரத்திலேயே கூட்டணி கட்சிகளும் அரவணைத்து சென்று பிரச்சாரம் செய்கிறார். உங்கள் வெற்றிக்காக அவரும் பாடுபடுகிறார். தமாகவின் வெற்றிக்காக எல்லாரும் இணக்கமாக ஒரு தோற்றம் வர மாதிரி இருக்கு. இங்கே அதுக்கான இது இல்லாம இருக்கு திமுக கூட்டணியில். அதை பார்ப்போம். இன்னும் அவங்க வேட்புமனு தொகுதி இதெல்லாம் ஃபைனல்ஸ் ஆகுது. எப்பவுமே அது அதிமுக ஜெயலலிதாக்கு அந்த பழக்கம் உண்டு. சென்ற முறை எடப்பாடி பழனிசாமி மீது இந்த புகார் உண்டு. இது பண்ணலையே, ஜெயலலிதா இருந்தாங்க ஃபஸ்ட்டு தான் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு, கூட்டணி முடிவு பண்ணுறவங்க எல்லாம் ஜெயலலிதா இருந்தாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லையே பாரு. இப்போது அவர் தான் நிரூபிச்சு. கரெக்ட் சார். ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் ஜெயலலிதா உதாரணம் காட்டுறதுனால இப்போ 2011 தேர்தலே எடுத்துக்கோங்களேன். தேமுதிக கம்யூனிஸ்டுகளோட ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஆனால் அந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் அவ்வளோ இழுபறி இருந்தது. கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்கும்போதே 160 இடங்களுக்கு ஜெயலலிதா சீட்டை அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பேச்சுவார்த்தை நடந்து பல சீட்டுகளை தேமுதிக கம்யூனிஸ்டுகளுக்கு அதுக்கப்புறம் பல சீட்டுகளை வாபஸ் வாங்க வச்சு சில இடங்கள்ல கேண்டிடேட்டை மாற்றி கூட்டணி கொடுத்துன்னு ஒரு பெரிய குளறுபடி நடந்து தான் அதெல்லாம் ஃபைனல் ஆச்சு. அப்ப எல்லாம் என்ன சொன்னாங்க, இன்னும் இப்பவே கூட்டணிக்குள்ள இவ்வளவு இழுபறி, தேமுதிக விஜயகாந்த் கோச்சிட்டுலாம் போனாரு, இப்படி இருந்தா எப்படி கூட்டணி ஜெல் ஆகும், எப்படி கீழே வேலை செய்வாங்கன்னு ஒரு பெரிய பேச்சு இருந்தது. என்ன இவ்வளவு இழுபறியா இருக்கேன்னு இருந்தது. கலைஞர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தார் அந்த சமயத்துல. ஏன்னா பாமக விசிக எல்லாம் ஒரே கூட்டணியில இருந்தாங்க, ஒரு பெரிய கூட்டணின்னு கம்ஃபர்டபுளா இருந்தார். ஆனா அங்க அவ்வளவு சிக்கல் இருந்தது. ஆனா தேர்தல் முடிவு என்ன நடந்தது? 200 இடங்களுக்கு மேல ஜெயலலிதா வெற்றி. ஸோ அப்போ கூட்டணி இழுபறின்றதெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு களத்துக்கு போனதுக்கு அப்புறம் யார் என்ன பண்றா, கூட்டணியோட பலம் என்ன இருக்கு, தலைவர்களோட செல்வாக்கு என்னன்னு தானே மக்கள் பாக்குறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலை வேற, அவங்க அடிப்படை சித்தாந்தம் மற்றதெல்லாம் கூட இருக்கும். தேமுதிக அதுக்கு முன்னாடி வரையில் முதலமைச்சராகத்தான் கருப்பு எம்ஜிஆர் போட்டு. ஸோ அப்பேற்பட்டவரை சரி வாங்க எதுவும் அதுக்கு யாரெல்லாம் காரணம் நான் சொல்கிறேன். ஒன்று இப்போ இந்த பக்கம் பண்டூர் ராமச்சந்திரன், அந்த பக்கம் சசிகலா. ஓகே, 2 பேரும் தே பிளேட் மேஜர் ரோல். ஏன்னா இதை சசிகலா என்கிட்ட சொல்லியிருக்கேன், உறுதி செய்யப்பட்ட தகவல். அவங்க 2 பேரும் ப்ளே பண்ணாங்க. அது கூட்டணி அமைந்தது, வெற்றி பெற்றால். விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போது கலைஞர் கருணாநிதி இருந்தபோதும் கூட அவரால் கிடைக்கல. குழப்பம் இருக்கு கடைசியும் தெரியல. ஆனால் இன்று வேட்புமனை என்னைக்கு தாக்கல் பண்ணோம்? மண்டே ஆரம்பிக்குது, நாளைக்கு மறுநாள். ஆமாம். ஆனால் இன்று வரையில் என்ன நிலைமை கேள்வி. நான் இது வந்து நீடிக்கும். இன்னொரு விஷயம், ஆனானப்பட்ட முதலமைச்சராக எதிர்பார்க்கப்பட்ட விஜயகாந்தே கூட்டணி தலைவராக கூட்டணி கட்சியில் இடம்பெறுச்சு. இது எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா. இப்போ கூட்டணியில் யாரும் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிக்கல. இது விசிக சொல்லலை, காங்கிரஸ் சொல்லலை, காங்கிரஸ் கூட ஆட்சியில் பங்கு இருந்துன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த குழப்பம், இந்த மாதிரி அடிப்படை குழப்பங்கள் எதுவும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றமும் இல்லாத காலத்திலும் குழப்பம். அந்த சூழலில் எதிர்பார்ப்பு ஏமாற்றங்கள் இருந்தபோதும் குழப்பம் சமாளித்தார்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, சென்ற முறையும் 2021 தேர்தலில் அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற கிரைசிஸ் எக்கச்சக்கமா. கொரோனா ஒன்று அது மாதிரி பல பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கூட நாங்கள் சொல்கிறது தான் முதலமைச்சர் சொன்னது பிஜேபி, அதையும் கடந்து வந்தார். இப்போ திமுகவில் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை.
சார் ஆனால் 23 கட்சி இருக்காங்க. எல்லாருக்கும் இப்ப என்னன்னா காங்கிரஸ்ல கேட்கற சில தொகுதிகளை தேமுதிக கேட்பாங்க, தேமுதிக கேட்கறதை இவங்க கேட்பாங்க. இருக்கு சார். இப்போ காம்பினேஷன் நிறைய இப்ப இந்த இருக்கு கான்ஃபிளிக்ட்ல சார். ஓடிக்கிட்டு இருக்கு. கௌதமன் அந்த பிரச்சனை இன்னும் Yes, இருக்கு. இருக்கு. அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. விசிக செட்டில் ஆயிருச்சு. சிபிஎம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சமயத்துல செய்தியாளர் சந்திப்புல சண்முகம் சொல்லிட்டாரு, முடிஞ்சிருச்சு, சாயந்தரம் முதலமைச்சர் அறிவிக்கிறாருட்டாங்க. தேமுதிக கிட்ட ஒரே ஒரு தொகுதி இழுபறி, 9 தொகுதி உறுதியாயிருச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மாலை முதலமைச்சர் அறிவிக்கிறாருன்னு வெளிப்படையாவே திரு சண்முகம் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அது வந்துற போகுது. நாளைக்கு வேட்பாளர் பட்டியல் வருதுன்னு சொல்றாங்க. முடிஞ்சு போச்சு. 31 நீங்க சொல்ற மண்டே வேட்புமனு தாக்கல் தொடங்குது. 1ஆம் தேதி தமிழகம் முழுக்க திமுக ஆட்கள் 234 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்கன்னு பிரேமலதா செய்தியாளர் சந்திப்புல ஏற்கனவே சொல்றாங்க. அவ்வளவுதானே, முடிஞ்சிருச்சு இல்ல. முதலமைச்சர் என்னதில் பிரச்சாரத்துக்கு போக போறாரு. 25 நாள் இருக்கு. என்ன சிக்கல் இதுல? இந்த இடத்துக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆள் இருக்காரு. அவர் நடந்து வந்தாருன்னா ஒரு 15-20 நிமிஷத்துல வந்துட முடியும். ஆனா அவர் ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டாருன்னா என்ன சொல்வீங்க நீங்க? அல்லது தொலைவில் இருந்தாருன்னா என்ன சொல்வீங்க? நேரமாகும் இல்லையா? அதே தான் இவங்க கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை, கூட்டணி குறித்த இதெல்லாம் கொள்கை கூட்டணியாக, இன்டாக்ட் கூட்டணியாக இருக்கிற இவர்கள் எப்போ ஆரம்பிச்சாங்க? எப்போ 20 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. 20 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை இதெல்லாம் எப்போ வந்தது? 24 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. 20 நாட்கள் இன்டாக்டாக இருக்கிற அவங்க தானே சொன்னாங்க. இந்த இன்டாக்ட் வார்த்தையே திமுக கூட்டணி தானே சொன்னாங்க, கொள்கை கூட்டணி சொன்னாங்க. இவங்க 10 ஆண்டுகளாக ஒன்றா இருக்கிறவங்க முடிவுக்கு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அதிமுக ஒரு தொகுதி பங்கீட்டு குழு ஒன்று போட்டிருந்தாங்க. வளர்மதி, எஸ்பி வேலுமணி, முனுசாமிலாம் இருக்கிற மாதிரியான ஒரு குழு போட்டிருந்தாங்க. அந்த குழு இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்கிட்ட ஏதாவது ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்களா? ஒரு கூட்டம் சந்திச்சு பேசியிருக்காங்களா? ஏன்னா எதுவுமே நடக்கல. எல்லாமே அங்கதான் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் திமுகவினர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அமித்ஷா கிட்ட போய் அமித்ஷா ஆண்டவன் கட்டளை எல்லாம் அங்க போய் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுதான் திரு அமைச்சர் ஐபி பெரியசாமி சொன்னார். வெறும் அறிவிப்பாளராக இருக்கிறதுல என்ன பெருமை? ஒரு முறையாவது ஒரு கட்சி தலைவரையாவது ஜெகன்மூர்த்தி கூட சந்திச்சு பேசல. ஸோ அப்படிங்கும்போது அப்போ யார் முடிவு பண்ணா, யார் எடுக்கிறா? வேட்பாளர் நேர்காணல் நடந்ததா? இதெல்லாம் பத்திரம் படிவம் வாங்கினாங்க. நேர்காணல் நடந்ததா? என்ன நேர்காணல் நடந்திருக்கு? அதிமுக அவங்க தங்களுடைய வேட்பாளரை பற்றிலாம். ஸோ இப்படி அதுக்குள்ள நிறைய இஷ்யூ இருக்குல்ல சார். அப்போ அதாவது இப்படி இல்லைன்னா நம்ம அமித்ஷான்னு சொல்லிடுவோம். அதுதான் நம்ம அதாவது நான் என்ன கேட்குறேன், இந்த ஃபேக்ட் அடிப்படையில் தானே நம்ம அமித்ஷாவை கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை தானே ஐ பெரியசாமி கனெக்ட் பண்றாரு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அமித்ஷா வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்றோம் தான் நான் சொல்றேன். அமித்ஷாவுக்கு இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? ஓகே சார், எல்லாமே பேசி முடிவு பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அப்படியே இருந்தாலும் முடிச்சதுக்கு பிறகு இவங்க யாராவது எதிர்கட்சிகள், ஏதாவது கூட்டணி கட்சிகள் இல்லை, யாரும் எதுவுமே பேசல. இல்லை, அது எல்லாத்துக்குமே அமித்ஷா தான் சொல்றாரா? ஏன் புதிய தமிழகம் வெளில போச்சு? தேமுதிக இந்த பக்கம் வராமல் இருந்தது? பல கேள்விகள் இருக்குல்ல. அந்த 2 நாளுக்கு முன்னாடி புரட்சி வார்த்தை இருக்குமா இல்லையான்னு கூட பத்திரிகையில் போட்டாங்க. தனியரசு இவர் வந்து சந்தித்தார். அப்புறம் அவர் அங்கே சீட் வாங்குறாரு. சேக்கு தமிழரசன் சந்தித்தார். அமித்ஷா சொல்லி தான் சேக்கு தமிழரசன் எடப்பாடி. சின்ன சின்ன கட்சிகள் ஓகே சார். இப்போ நீங்க அதிலேயே பிரதான கட்சி பாமக, அமமுக, இவங்க 2 பேருமே டெல்லியில் சந்திச்சாங்க. மற்றவங்க எல்லாம் சின்ன சின்ன கட்சிகள். அவர் தான் அவங்க எல்லாருமே மணி அவர் ராஜ்யசபா ஏதோ அலுவல் தொடர்பாக கேட்குதுன்னு அவர் சொல்லிட்டு அமித்ஷா சந்தித்த ஒரு ஃபோட்டோ இருக்கா? இல்லை, சந்திக்கல. அந்த மாதிரி வரல. அப்போ அவர் சந்திக்கல, ஃபோட்டோ எடுக்கல, சும்மா கர்ச்சீஃபை எடுத்திருப்பாரு, அது முகமூடின்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு அழகான நேரேட்டிவ். ஊடகங்களின் கற்பனை வளத்துக்கு நான் பாராட்டுகிறேன். கவிஞர்களுக்கும் எழுத்தாளருக்கும் இல்லாத கற்பனை வளம் சார். புள்ளிகளை இணைச்சு தானே சார் நம்ம ஒரு கட்டுரையை எழுத முடியும். நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் எவ்வளோ கட்டுரைகள் எழுதி எவ்வளோ கட்டுரைகள் பெருசாக இருக்கும். புள்ளிகளை இணைச்சு தானே நீங்கள் அது ஒரு நரேஷனை கொடுங்க. நான் இப்படியே சொல்கிறேன், புள்ளிகளை இணைச்சு மோசமான உருவத்தை வரையலாம்ல, அப்படிதான் செய்கிறாங்க சார். அதுவே அப்படியே எடுத்துக்கிறேன் நான். இவங்க சொல்கிற நேரேஷன் என்ற உண்மைக்கு மாறான தகவலையே அப்படியே ஏற்றுக்கொள்ளுது. மத்தியில் வலிமையாக கட்சியாக இருக்கிறதா இல்லையா? இருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த வலிமையான பாஜக சொல்றதுல கேட்கறதுல இயல்பா இல்லையா? இதே இன்றைக்கு இந்திரா காந்தி அல்லது ராஜீவ் காந்தி மாதிரி ஒரு வலிமையான தலைமையில் இருந்தால் இதே திமுக என்ன செய்யும்? நான் முடியாது, போட்டியிடுவேன், என்னை தடை செய்ய பார்க்கலாம் சொல்லுமா? பண்ணாது. பாதி சீட்டு சரண்டர் பண்ணவங்க தான் திமுக ஆளுமை தலைவர். நான் பழைய கதைக்கு போக விரும்பல. சக்தி இல்லாதது காங்கிரஸ், இன்றைய வலிமை இல்லாதது மத்தியில பாஜகவுக்கு எதிராக. இபிஎஸ்க்கு சக்தி இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார்? இபிஎஸ் சொல்லல,
நான் சொல்றது வேற. இல்ல நீங்க பாஜக அதாவது பாஜக வலிமையாக இருக்கிறது இயல்பாக எல்லா கட்சியும் இணங்கி போவது. நான் அடங்கி போவதுன்னு வார்த்தை வித்ரா பண்ணல, இணங்கி போவது இயல்பு. ஆனால் நான் இங்க வரேன், காங்கிரஸ் கட்சி தாவேகா காட்ட போதுன்னு பயந்துக்கிட்டு 25 சீட்டு கேட்ட சோடங்கருக்கு சோடங்கர்னு ஒரு ஆள் கேட்டாருன்ட்டு 27 சீட்டு கூடுதலில் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் 28 3 சீட்டு கூடுதலில் கொடுத்துருக்காங்க திமுக. அப்போ பயம் இருக்குல்ல. ஏன்னா தாவேகா பக்கம் போயிட்டா அதனுடைய தாக்கம் தான் வருமோ. சரி அப்படின்ட்டு தான் 25 கேட்டாங்க, 28 கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ யார் எந்த கட்சி திமுகவிலேருந்து கேள்வி எழுப்பாங்களே சார், 21 நீங்கள் 2021 தேர்தலில் 20 இடம் கொடுத்தீங்க, இப்போ 27 இடம் கொடுக்குறீங்க. அது என்ன கணக்கு? 7 சீட் அதிகரிச்சியா? 1.5 வருஷத்துல பாஜக வளர்ந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக அசுரத்தனமா பிசாசுத்தனமா வளர்ந்ததுன்னு திமுக காரங்க சர்டி கொடுத்தாங்கல்ல. காங்கிரஸ் 10% வாக்கு வாங்கியிருக்காங்க. 20 சார் தனிச்சு வாங்கினாங்களா? கூட்டணியில தான் வாங்கி தனித்து பெற்றது 11 சீட்டு பிஜேபி. கரெக்ட் சார். அதுல யார் யார் ஓட்டெல்லாம் இருக்கு? ஓபிஎஸ் ஓட்டு இருக்கு, ஏசி சண்முகம் ஓட்டு இருக்கு, பாரிவேந்தர் ஓட்டு இருக்கு, எல்லாரோட ஓட்டுமே இருக்கு. அதுல ஓபிஎஸ் நாளைக்கு ஓபிஎஸ் கிட்ட பாஜக ஓட்டும் இருக்கு, இவங்க ஓட்டும் இருக்கு. அதனால தான் நாளைக்கு திமுக கணிசமான ஓட்டு பெற்றால் ஓபிஎஸ் ஓட்டு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா சார்? அதுதான் சார், அது ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு, திமுகவோட செல்வாக்கு அப்படின்னு தானே அது வரும். அப்படிதான் அது பேசுவோம். அதெல்லாம் ஃபேக்ட். அது திமுக எப்படி மறுப்பாங்க? 11% தனி பிஜேபி மட்டும் பெற்றது 11, கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து 18. ஒரு புள்ளி இன்னொரு கணக்கு வர சொல்றாங்க. 25 இடம் வாங்கி 18 இடம் வின் பண்றாங்க. கிட்டத்தட்ட 77% ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கு காங்கிரஸ். 20 இடம் வாங்கி 4 இடத்த வின் பண்றாங்க. கிட்டத்தட்ட 25% ஸ்ட்ரைக் ரேட் வச்ச கட்சிக்கு 7 சீட் அதிகம், 70% ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற கட்சிக்கு 3 சீட் அதிகம்ன்றதுல ஃபேக்சுவலா கரெக்ட். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுவோமா? தமிழ்நாட்டில் பாஜக வலிமையாக இல்லாத காலத்திலே கலைஞர் கருணாநிதி 20 சீட்டு கொடுத்தாரு 2001. வாஜ்பாய்க்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. 23 இடங்களில் போட்டியிட்ட பாஜக கலைஞர் கருணாநிதி தலைமையில் போட்டியிட்ட போது 4 சீட்டு தான் வாங்கிச்சு. அப்போ 25 வாங்கி 4 தான். அப்போ அவங்க இது 4 தான். நீங்க சொல்ற மாதிரி 4னே வச்சுப்போம். 4 இருக்கு. அப்ப 27 நாளுமே அப்போ அதிகமா தானே கொடுத்திருக்காரு இபிஎஸ். அந்த கணக்கு படி பார்த்தா அது இல்லாம போதா குறைக்கு ஜிகே வாசன் தாமரையில நிக்கிறாரு. அதான் நான் சொல்றேன், கிட்டத்தட்ட அதிகமா கொடுத்தது வளர்ந்துக்கே 32 சீட்டு நிக்குது தாமரை கணக்கு படி பார்த்தா. அது ஒன்று சொல்லுங்க, அது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்குன்னு. தமாக எல்லாம் சேர்ந்து நிக்க ரெட்டையில தாமரை சொல்லலாம். பட் யாரும் வேலை செய்யறாங்க பாருங்க, களத்துல பாருங்க, அது தெரிஞ்சு போயிடும். எதுவாக இருந்தாலும் மே 4ஆம் தேதி இதை பற்றி பெட்டியை உடச்சதும் ரிசல்ட் தெரிஞ்சிடும். நன்றி சார், நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி. நியூஸ் கிளிப்ஸ் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance.